Hi, hello everyone. Hope you are doing good. Today we are going to see about the emergence of Nuremberg Code. Before 1945, many medical experiments were conducted without clear, proper guidelines and ethical regulations. So during World War II அப்போ நாசி physicians என்ன பண்ணாங்கன்னா unethical experiments வந்து prisoners வச்சு பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த இண்டிவிஜுவல்ஸ் எல்லாமே வந்து ஃபோர்ஸ் பண்ணி இன்ஃபார்ம் கன்சென்ட்டே இல்லாமல் ஃபோர்ஸ் பண்ணி பார்ட்டிசிபேட் பண்ண வச்சுருக்காங்க ஸ்டடியில். ஸோ இதனால் வந்து நிறைய பேர் வந்து சஃபர் ஆகிருக்காங்க. என்ன மாதிரி சஃபரிங்ஸ் எல்லாம் இருக்காங்க அப்படின்னா, இன்ஜுரிஸ் ஆயிருக்கு சிவியராக, அண்ட் பெர்மனன்ட் டிசபிலிட்டிஸ் ஆயிருக்கு, அண்ட் ஈவன் டெத் கூட ஆயிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நடக்கிறதுனால இந்த ட்ராஜிக் ஈவெண்ட்ஸ் வந்து ஒரு என்டையர் வேர்ல்டையே ஷாக்கு கொண்டு போயிட்டு, இதுக்காக வந்து நம்ம ஏதாவது ஸ்ட்ரிக்டான எத்திக்கல் ஸ்டாண்டர்ட்ஸோ கைட்லைன்ஸோ கொண்டு வரணும் அப்படின்றத ஹைலைட் பண்ணியிருக்கு. ஸோ அந்த மாதிரி ஹைலைட் பண்ணும்போது தான் அவங்க வந்து நியூரம்பர்க் கோடு அப்படின்ற ஒரு இதை வந்து கொண்டு வராங்க. எப்போனா 1947 வந்து கொண்டு வராங்க. இது வந்து ஃபர்ஸ்ட் இன்டர்நேஷ்னலாக டிஃபைன் பண்ண எத்திக்கல் ரெக்குவயர்மெண்ட்ஸ் ஃபார் ஹியூமன் ரிசர்ச். ஒரு ஹியூமன் ரிசர்ச் பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி எத்திக்கல் ரெக்குவயர்மெண்ட்ஸ் வேணும் அப்படின்றத ஒரு கோடாக வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இதில் வந்து 4 கோர் பிரின்சிபல்ஸ் இருக்குது. அது என்னென்னா, டு என்ஷூர் இன்வால்விங் ஆஃப் ஹியூமன்ஸ் இன் ட்ரையல்ஸ் வித் வாலண்டரி பார்ட்டிசிபேஷன்ஸ். ஸோ ஒரு ப்ராஜெக்டில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணணும் அப்படின்னா அவங்களோட ஃபுல் வாலண்டரி பார்ட்டிசிபேஷன் வந்து கண்டிப்பாக இருக்கணும். அண்ட் டு என்ஷூர் சயின்டிஃபிக் வேலிடேஷன். ஸோ சயின்டிஃபிக் வேலிடேஷனை என்ஷூர் பண்ணுற மாதிரி இருக்கணும். அண்ட் ப்ரொடெக்ஷன் ஆஃப் பார்ட்டிசிபென்ட்ஸ் அண்ட் டு என்ஷூர் ரிஸ்க் மினிமைசேஷன்ஸ். ஸோ நியூரம்பர்க் கோடில் வந்து 10 ஃபண்டமெண்டல் பிரின்சிபல்ஸ் இருக்குது. ஸோ வில் சி ஒன் பை ஒன். ஃபர்ஸ்ட் என்னென்னா, வாலண்டரி கன்சென்ட் வந்து ஒரு எசென்ஷியலான ஒன்று அப்படின்றத கொண்டு வந்திருக்காங்க. செகண்ட் என்ன அப்படின்னா, ரிசர்ச் மஸ்ட் பி பெனிஃபிஷியரி டு சொசைட்டி. சொசைட்டிக்கு அந்த ரிசர்ச் வந்து ஏதாவது ஒரு பெனிஃபிட்டை வந்து கொடுக்கணும். அண்ட் தேர்ட் ஒன் என்ன அப்படின்னா, அனிமல் ஸ்டடீஸோட ரிசல்ட்டை பேஸ் பண்ணி தான் ஹியூமன் ரிசர்ச் ஸ்டடீஸ் வந்து பண்ணணும் அப்படின்றத கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அந்த சயின்டிஃபிக் ரிசல்ட்ஸ் தான் இதுக்கு ஹியூமன் ரிசர்ச்க்கு ஒரு பேஸாக இருக்கணும் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. ஃபோர்த் ஒன் என்ன அப்படின்னா, சஃபரிங்ஸோ இன்ஜரியோ அந்த மாதிரி இருக்க ஸ்டடீஸை வந்து அவாய்ட் பண்ணணும். நெக்ஸ்ட் ஃபிஃப்த் ஒன் என்ன அப்படின்னா, இன்ஜரியோ டிசபிலிட்டியோ டெத்தோ அந்த மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணுற அந்த மாதிரி ஹியூமன் ரிசர்ச் வந்து அவாய்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சிக்ஸ்த் ஒன் என்ன அப்படின்னா, ரிஸ்க்கும் பெனிஃபிட்டும் வந்து பேலன்ஸ்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. செவன்த் ஒன் என்ன அப்படின்னா, ரிசர்ச் பண்ணுறதுக்கான ப்ராப்பர் ப்ரிப்ரேஷன்ஸ் அண்ட் ஃபெசிலிட்டிஸ் வந்து கண்டிப்பாக இருக்கணும். எயித் ஒன் என்ன அப்படின்னா, ஒரு ரிசர்ச் பண்ணுறாங்க எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க வந்து குவாலிஃபைட் பர்சனாக இருக்கணும் அந்த ரிசர்ச்சை கண்டக்ட் பண்ணுறதுக்கு அப்படின்றத சொல்லியிருக்காங்க. நைன்த் ஒன் என்ன அப்படின்னா, சப்ஜெக்ட் வந்து அவங்களுக்கு விருப்பம் இல்லை அப்படின்னா தே கேன் வித்ட்ரா அட் எனி டைம் இன் த ஸ்டடி. டென்த் ஒன் என்ன அப்படின்னா, இப்போ வந்து ஸ்டடியில் வந்து நிறைய ரிஸ்க் இருக்குது அப்படின்னா ரிசர்ச்சர்ஸ் வந்து மஸ்ட் டெர்மினேட் த ஸ்டடி இஃப் தி ஸ்டடி அட் மோர் ரிஸ்க். ஸோ இதில் என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, ரிசர்ச் பண்ணிகிட்டே இருக்கும் போது அதை பண்ணும்போது ஒருவேளை ரிஸ்க் அதிகமாக இருக்குது அப்படின்னு அந்த ரெஸ்பெக்டிவ் பர்சன் வந்து எப்போ வேணாலும் டெர்மினேட் பண்ணிக்கலாம். ஸோ திஸ் ஆர் த 10 fundamental principles which was mentioned in the Nuremberg Code. So Nuremberg Code laid the foundation for modern research ethics, and it later influenced to major guidelines such as Declaration of Helsinki, Good Clinical Practice, and the institutional review boards that we are following today. ஸோ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நியூரம்பர்க் கோடு தான் வந்து ஒரு பெரிய ஃபவுண்டேஷனாக இருக்குது இந்த மாடர்ன் எத்திக்ஸுக்கு. அதுதான் டிக்ளரேஷன் ஆஃப் ஹெல்சிங்கி, குட் கிளினிக்கல் ப்ராக்டிஸ், ஐஆர்பி. ஸோ அதுதான் நம்ம இப்போ வரைக்கும் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். Please subscribe for more videos. Stay connected with us to learn about clinical research. Finally, like and comment.